இந்த டியூட்டோரியலில் இன்ஸ்டன்ட் கட்டரை எப்படி பயன்படுத்துகிறேன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஜஸ்ட் ஒன்ஸ் கிளிக் இன்ஸ்டன்ட் கட்டர் என்றதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, ட்ரிம் அண்ட் மர்ஜ். ஸோ ட்ரிம் என்றதை நான் ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் ஒன்ஸ் கிளிக் பண்ணி இதை ஓப்பன் ஃபைல் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறது இன்ஸ்டன்ட் மோட்டை கட்டர் டூலை எப்படி பயன்படுத்துகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் வீடியோ எனக்கு தேவையான வீடியோ ஓப்பன் பண்ணி கொடுறேன். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ நான் ஓப்பன் பண்ணி கொடுறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு பெரிய வீடியோவாக இருந்தால், ஒரு 1 GB 2 GBக்கு மேற்பட்ட ஒரு பெரிய வீடியோ இருந்தால் இதை எனக்கு சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி பிரிக்க முடியும். ஸோ எனக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு கிளிப் தேவை. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அட் செக்மெண்ட் எடுத்து கிளிக் பண்ணால் இது இப்போ பார்த்தீங்கன்னா 2 லேயராக இப்போ மாறிக்குது, ஃபர்ஸ்ட் லேயர் அண்ட் செகண்ட் லேயர். ஸோ அதே போல் எனக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஸ்ப்ளிட் ஆகணும். ஸோ நான் திரும்பவும் அட் செக்மெண்ட் எடுத்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 3 வீடியோவாக இது க்ரியேட் ஆகிக்குது. ஸோ ஜஸ்ட் நான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ இது ஃபைல் எங்கே ஓப்பன் ஆகணும்னு சொல்லி, அதாவது இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகும், ஓப்பன் அவுட்புட். அண்ட் ஜஸ்ட் இது எங்கே லொக்கேட் ஆகணும்ன்றது இங்கே இந்த இடத்துல ஃபைலை செலக்ட் பண்ணிக்கலாம், எங்கே நீங்கள் சேவ் பண்ண போகிறதுன்னு சொல்லி. ஸோ நான் இன்ஸ்டன்ட் கட்டர் டூல் என்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபைலோட சைஸ் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நான் இதை ஓகே பண்ணடிக்க இது எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் கட்டரை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு வீடியோ ஸ்ப்ளிட்டாக செப்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது ஒரு பெரிய வீடியோவை சின்னதாக கட் பண்ணி செப்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்ப்ளிட் பண்ண வீடியோ இது செப்பரேட்டாக பிரிச்சிருக்குது. ஸோ இது ஒரு சிங்கிள் வீடியோ. இந்த சிங்கிள் வீடியோ இப்போ மூடாக ஸ்ப்ளிட் ஆகி பிரிச்சிருக்கு. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்கொள்ள முடியும் இதில். ஸோ அடுத்தது மேஷ் டூல். ஸோ மேஷ் டூலில் நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நான் இது டெக்ஸ்டாப் போய்ட்டு எனக்கு தேவையான ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இந்த இடத்துல எந்த ஃபைலை ஓப்பன் பண்ண ஒரு ஃபார்ம்ஸை நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது காப்பிரைட் வந்ததால் நான் இதை ப்ளே பண்ணுறேன்னு ஜஸ்ட் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டு இது ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வரும். இந்த 2 சாங்கும் அல்லது வேறு விதமான வீடியோஸ்களை உங்களுக்கு ஒரே 1 வீடியோவை செய்யணும்னா இந்த மாதிரி மேஷ் பண்ண முடியும். மல்டிபிள் வீடியோ ஒரு சிங்கிள் வீடியோவை கம்பைன் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது எக்ஸ்போர்ட் ஆகி இந்த 2 வீடியோ ஒரு வீடியோவாக மாறும். ஸோ இப்படி தான் மேட்ச் பண்ணுறது.